சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பில்லி சூனியம் எதுவும் உங்களை நெருங்காமல் இருக்கிறதுக்கு குலதெய்வத்தை வேண்டி இந்த ஒரு முடிச்சு வீட்டில் கட்டினாலே போதும். உங்களை எந்த ஒரு தீய சக்தியும் அண்டவே அண்டாது. அது என்ன முடிச்சு எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸு ஒரு சிலர் கேட்குற கேள்வி, எங்கள் குலதெய்வத்தை கட்டி வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் குலதெய்வத்தை முறையாக வணங்குறோம், அப்பயுமே எங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குலதெய்வத்தை வேண்டி நம்ம வீட்டில் பூஜை செய்கிறதா இருக்கட்டும், இல்லை குலதெய்வ கோவிலில் போய் பூஜை செய்யும் போதும் கண்டிப்பாக இந்த ஒரு முடிச்சை மட்டும் நம்ம வீட்டில் தலைவாசலில் உள்பகுதியில் நம்ம கட்டி வைக்கும்போது கண்டிப்பாக, ஏன்னா எந்த ஒரு கெட்டதுமே சரி, நல்லதும் சரி கெட்டதும் சரி, நம்ம தலைவாசல் வழியாக மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அதனால தான் இந்த தலைவாசலில் அது உள்பகுதியில் இந்த குலதெய்வத்தை வேண்டி இந்த ஒரு முடிச்சு கட்டி வைக்கும்போது எந்த ஒரு கெடுதலுமே நமக்கு உள்ளே வரவே வராது. ஏன்னா நம்ம குலதெய்வம் அந்த இடத்துல நின்று என் பிள்ளைக்கு நான் காவலாக நிற்கிறேன், என்னை தாண்டி எந்த ஒரு கெடுதலும் உள்ளே வரவே வராது அப்படின்னு உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு காவலாக நிற்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது தான் இந்த முடிச்சு. அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிச்சுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குலதெய்வ கோவிலில் சென்று உங்கள் குலதெய்வத்திடம் காலடியில் வச்சு வாங்கிட்டு வந்த எலுமிச்சம்பழம் மற்றும் ஒரு சின்ன துணி, அது வெள்ளை துணியை நீங்கள் மஞ்சளில் நினச்சும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை மஞ்சள், பச்சை, சிகப்பு வண்ண துணிகள் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக எங்கள் குலதெய்வ கோவிலில் பார்த்தீங்கன்னா பூக்குழி இறங்குற பழக்கம் இருக்குது. அப்படி உங்கள் கோவில்லையும் பூக்குழி இறங்குற பழக்கம் இருந்துச்சுன்னா அங்கேருந்து ஒரே ஒரு கறி துண்டு அல்லது அந்த சாம்பல் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இல்லைங்க அந்த பழக்கம்லாம் எங்கள் கோவிலில் இல்லைங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சாம்பிராணிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கறி துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த முடிச்சை எப்படி கட்டணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் சிகப்பு வண்ண துணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வண்ணம் கிடைக்கின்றதோ அந்த வண்ணத்தை எடுத்துக்கோங்க. எங்கள் குலதெய்வத்தின் காலடியில் வச்சு வாங்கிட்டு வந்த எலுமிச்சம் பழம் மற்றும் பூக்குழியிலேருந்து எடுத்துட்டு வந்த கறித்துண்டு மற்றும் எங்கள் குலதெய்வ கோவிலில் எனக்கு வழங்கிய பிரசாதம், அதாவது விபூதி, குங்குமம், அதையும் நான் கொஞ்சம் அந்த முடிச்சுக்கு வச்சிடுறேன். முதல்ல எனக்கு பெண் தெய்வம் அப்படிங்கிறதுனால முதல்ல குங்குமம் நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஆண் தெய்வம் உங்கள் குலதெய்வ கோவிலில் விபூதி மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் தாராளமாக விபூதி வச்சுக்கலாம். எங்கள் குலதெய்வ கோவிலில் விபூதி, குங்குமம் இரண்டுமே கொடுப்பாங்க. நான் இரண்டுமே வச்சுக்கிறேன். இதற்கு பிறகு ஒரு சந்தன வில்லை, வாசனை மிகுந்த பொருட்கள் நம்ம வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. அனைத்து குலதெய்வங்களுக்குமே சந்தனம் ரொம்பவே சிறப்பு. அதனால் சந்தன வில்லை வச்சுக்கிறேன். மொத்தம் 5 பொருட்கள் ஆகின்றது. இதை நான் ஒரு மஞ்சள் கலர் நூலால் கட்டிக்கிறேன். இதற்குமே நிறங்கள் இருக்குது, மஞ்சள், பச்சை, சிவப்பு, எந்த வண்ண நூல்கள் கிடைச்சாலும் சரி அதை டைட்டாக நான் இப்போ படத்தில் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அதே போல் கட்டிக்கோங்க. டைட்டாக கட்டிட்டு, அதாவது தலைவாசலில் எப்போதுமே நம்ம ஆணி அடிக்கவே கூடாது. தலைவாசலுக்கு உள்பகுதி நம்ம வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தா அந்த முடிச்சு தெரியணும். அந்த செவுரு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு ஆணி அடித்து இந்த முடிச்சில் கொஞ்சம் வளைய மாதிரி வச்சு கட்டிடணும். அந்த முடிச்சை அந்த ஆணியில் மாட்டிடணும். அது வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த முடிச்சிருக்கு, இந்த நம்ம இப்போ எலுமிச்சம்பழம்லாம் வச்சு கட்டினோம் பார்த்தீங்களா, இந்த முடிச்சிருக்கு சந்தன குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும். பொட்டு வைத்து அதை நம்ம வீட்டின் உள்பகுதியில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆணி அடித்து மாட்டி வைத்தாலே போதும். இதற்கு நீங்கள் வெள்ளி, செவ்வாய்க்கிழமை இல்லை தினமுமே வீட்டில் தீப தூபம் காமிக்கும் போது இந்த முடிச்சுக்கும் காமிக்கணும். இதை நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது நம்ம குலதெய்வத்தின் சக்தியை முழுமையாக ஈர்த்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். இதை நம்ம தலைவாசலில் உள்பகுதியில், இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்குது நான் போன வருடம் மஞ்சள் நிற துணியில் நான் கட்டின முடிச்சு. இதை நான் எடுத்துட்டு இந்த வருடம் கட்டின சிகப்பு வண்ண முடிச்சை நான் இங்கே கட்டிட்டேன். இது போல் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு கெடுதலும் வீட்டுக்குள்ளே வரவே வராது.
நான் இந்த முடிச்ச கட்டினதிலிருந்து எனக்கு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இப்போல்லாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஒரு எப்படியும் 7-8 மாதத்துக்கு மேலேயே ஆகுது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு ரொம்ப குறைஞ்சிருச்சு. சண்டைகள் குறைஞ்சிருச்சு. வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கின்றது. எந்த ஒரு கண் திஷ்டினால எந்த ஒரு பிரச்சனையும் எங்கள் வீட்டில் நடக்கிறதில்ல. அவ்வளவு சக்தி வாய்ந்தது தான் இந்த எலுமிச்சம் பழம் முடிச்சு. இதை ஏன் இந்த மாதங்களில் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வர காலங்கள் பார்த்தீங்கன்னா மாசி மகம், பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது பல குலதெய்வங்களுக்கு விசேஷமான காலங்களாகவே இருக்கும். இதில் கூட பசங்களால் எக்ஸாம் நேரமாக இருக்குது, எங்களால் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த சித்திரை மாதத்தில் மே மாதத்தில் கண்டிப்பாக போவாங்க. இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் உங்கள் குலதெய்வத்தின் காலடியில் வச்சு வாங்கிட்டு வந்த எலுமிச்சம்பழத்தில் இதே போல் ஒரு முடிச்சு கட்டி வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண் கூட உங்களால் உணர முடியும். இப்போ நான் அப்புறப்படுத்திய சென்ற வருடம் கட்டின அந்த முடிச்சை நான் ஓடும் ஆற்றில் விட வேண்டும். ஓடும் தண்ணியில் விடுவது தான் சிறப்பான முறை. இல்லைங்க, ஓடுற தண்ணியே எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம கடலில் தூக்கி போடலாம். இல்லை நீர், அதாவது குளத்து நீர், கிணற்று நீர், இது போன்ற நீர்நிலையங்களில் விடுறது தான் சரியான முறை. ஒரு சிலருக்கு வந்து இது போல் முடிச்சு கட்டும்போது சீக்கிரமாகவே அந்த எலுமிச்சம்பழம் வந்து அழுகி போய் நீர் மாதிரி ஆயிரும், நீர் மாதிரி ஊற்ற ஆரம்பிச்சிடும். இது போல் நடந்தால் ஒருபோதும் நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை அது ஈர்த்து கொண்டது, அதனால தான் அந்த பழம் வந்து அழுகி போயிடுச்சு. அடுத்த முறை குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது வச்சு வாங்கிட்டு வந்த எலுமிச்சம்பழத்தை கட்டி வைங்க. இல்லை 2 பழங்கள் கட்டி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு கட்டுங்க, அடுத்து இன்னொரு தடவையும் ஒரு முடிச்சு கட்டுங்க. இதில் எந்த தப்புமே இல்லை. ஒரு பழம் கெட்டு போகுது அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி உங்களை விட்டு விலகுது அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இப்போ நான் என்னோட முடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பழம் அப்படியே 1 வருடம் ஆனாலும் காஞ்சி போய் அப்படியே தான் இருக்குது. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற பலருக்குமே குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய வீட்டில் பள்ளி சத்தம் கொடுக்க ஆரம்பிக்குது. அவங்க வீட்டில் பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதே போல் நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து நீங்களும் உங்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்லேயுமே இந்த எலுமிச்சம் பழம் அழுகிறது அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. உங்கள் குலதெய்வ சக்தி உங்கள் வீட்டில் நிறைஞ்சு இருக்கும். உங்கள் குலதெய்வத்தின் அருளால் உங்கள் குடும்பம் மென்மேலும் மேன்மை அடைவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும். எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை நெருங்காமல் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு எப்போதும் காவலாக வந்து நிற்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களோட குலதெய்வம் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.